பரணி, கேக்குதா பரணி? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்படின்ட்டு ஆரம்பிங்க. ஓகே. இன்னைக்கு பாக்யராஜ் அவர்கள் வந்து தவறிட்டாங்க. காலையில் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதான் ஓகே, அப்டேட்ஸ் நான் சொல்கிறேன். ஜோஜோ ஜார்ஜோட வரவு அந்த படம் வந்து ஜூலை 17th தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் டகுபாட்டி வெங்கடேஷ் அவர் நடிக்கிற ஆதர்ஷ குடும்பம் அந்த படம் வந்து தேட்டருக்குலாம் October 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பரதநாட்டியம் அந்த படத்தோட சீக்வல் பார்ட் 3 அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. அதே மாதிரி சைஜு குரூப் நடிக்கிற இன்னொரு படமும் சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். சார் நிவின் பால் நடிக்கிற 50th ஃபிலிம் விஜயம் அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அல்ஃபோன்ஸ் புத்திரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் சிலம்பரசன் நடிக்கிற அரசன் அந்த படம் ஒரு பெரிய ஷெட்யூல் ட்ராப் முடிஞ்சிருக்கு. அதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிஹைண்ட் த சீன்ஸில் ஷெட்யூல் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கீகாரம் படத்துலேருந்து ஒரு ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்புறம் சைஜு குரூப் நடிக்கிற சாகாஷிகள் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் பரணி, இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் அவ்வளோதான். அந்த காலையில் எழுந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான். நம்ம பேசலே பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் ப்ளஸ் ரைட்டர் அப்படின்னா எனக்கு பாக்யராஜ். கிட்டத்தட்ட சினிமா மேலே வர்றதுக்கு ஆர்வம் வந்து நிறைய பேர் இருக்கலாம். அது முக்கியமான ஒரு காரணம் வந்து பாக்யராஜ் மாதிரியான ஆள் தான். அவருடைய, ஏன்னா நான் வந்து ஃபேமிலி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவரோட இந்த திரைக்கதை மன்னன் அவருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு தான் இந்த பட்டங்கள்லாம் பொருத்தமா இருக்கும். அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பட்டம் அது. அவரோட படங்கள் பூரா இந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் மீனிங் இருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி ஃபேமிலி எமோஷன்ஸ், கணவன் மனைவிக்கான அந்த உணர்வு ரீதியான சில விஷயங்கள் வந்து அழகா கையாளுறவர், ஈகோ பிரச்சனை எல்லாம் கையாளுறவர், அந்த கணவன் மனைவி சண்டையை அழகா கையாளுறவர்னு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர். எனக்கு அவர் ரொம்ப 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 பிடிக்கும். நான் சினிமாவில் வந்து சில பேரை தான் வந்து நேரில் போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுற நபர்கள். அப்படி எப்பயாவது ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு இது இருந்துச்சு, பார்க்கவே இல்லை. நானும் ஏன்னா முயற்சி எடுக்கலாம் சொல்லுவேன், சீரியஸாகவே அதுதான் பட் பண்ணியிருக்கணும், பண்ணல. எனக்கு ரொம்ப பல விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். சரி, இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு போனீங்க பாரு, சொல்லுங்க அப்படி போவோம். இல்லை, இன்னைக்கு இந்த அங்கீகாரம் தான் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. ட்ரெஞ்சோடு போயிருக்காரு அவர். போய் ஷோ கேன்சல்னு அவர் மறுபடியும் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் நாளைக்கு எப்படின்னாலும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். பார்ப்போம், மேக்ஸிமம் பார்க்க ட்ரை பண்ணுவோம். வேற எதுவும் இல்லை. அந்த லிங்கம் வந்து ஒரு 4 எபிசோடு பார்த்தேன். சீரீஸில் கெட்ட வார்த்தைக்குள்ளதான் சீரீஸே இருக்கின்ற மாதிரி தான். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பேட் வேர்ட் வந்துருது. அதே ஒரு மாதிரி கடுப்பாகுது. எஸ்டிஆர் படத்தை விட மலையாளம் அப்டேட் இம்பார்ட்டண்டா? எஸ்டிஆர் படம் அப்டேட்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன? நீங்க ஏதாவது பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? கேக்குதா? கேக்குது வீரன். ஓகே ஓகே. இன்னைக்கு அவதார் ஏர்பெண்டர் 2 பார்த்தேன். எனக்கு விஷுவலாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டோரியாக ரொம்ப போரிங்காக அப்புறமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபினாலே தான் நல்லா இருந்துச்சு. நடுவில் ஃபுல்லாக இழுவையாக இருந்துச்சு. குட்டி கொஞ்ச நேரம் இருக்கும்போது பார்த்துருந்தா ஃபயர் விட்டுருக்கலாம். இப்போ ஒரு மாதிரி எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இதெல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. காத்து சவுண்ட் கேக்குது இப்போ லைட்டா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. வெளியே இருக்கீங்களா? வீட்டுக்கு வெளியே தான் இருக்கு. வீட்டுக்கு வெளியே தான் இவ்வளவு சவுண்டா இருக்கா? காத்து பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே. இல்லை, நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். அந்த சீரீஸ் ஸ்டோரியாக பெருசாக ஒன்றும் இல்லை, பட் விஷுவலாக நல்லா இருந்துச்சு. சரி, அப்படிதான் ஐ மீன் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீசனும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீசனே எனக்கு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. செகண்ட் சீசனும் பெருசாக இல்லாததுனால அப்படியே விட்டுட்டேன்.
கீழே யாரோ எஸ்டிஆர் படத்தை விட மலையாள அப்டேட் இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சொன்னேன் மாவீரன். நான் எஸ்டிஆர் அப்டேட்டும் சொன்னேன். அரசன் பெரிய ஷெட்யூல் ரேப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா அப்டேட்டும் தான் சொல்றோம். எனக்கு புரியலையே. இல்ல இப்போ எனக்கு புரியல. இதுக்கு தான் ஈகர்ல எல்லாரும் வெயிட்டிங். இப்போ ஒரு மாசம் கழிச்சு தான் திரும்ப ஆரம்பிப்பாங்களாம். ராஜன் வகைரா அது வர்றப்போ வரட்டும்ட்டு இதை மொத்தமா முடிச்சு விட வேண்டியது. இல்ல எல்லா படத்துக்குமே இந்த ஷெட்யூல் ரேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ரொம்ப நாள் லென்த்தாக ஷெட்யூல் போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் பிரேக் எடுப்பாங்க. அது எப்பவுமே இருக்கிறது எல்லா படத்துக்கும். இப்போ இது எஸ்கே படத்துக்குமே இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டாங்க, ஷெட்யூல் ரேப் பண்ணாங்களே. சிம்பு ஃபேன்ஸ் மதியத்துல இருந்து புலம்பி இல்ல அவர் என்ன கேட்கிறாருன்னா, மாவீரன் இந்த அரசன் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது, நடுவில் எதுக்கு ராஜன் வகையரா சூட் அப்படின்னு கேட்கிறாரு. இது அதுக்கு மட்டும் காரணமா எனக்கு தெரியாது. செட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த அதே செட்ல அதே வேற கதைக்கு, அதாவது வேற காலகட்டத்துல பட் அதே இடத்துல இந்த கதைக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்ப செட்டு வாடகை மிச்சம் ஒரு மாசம் சும்மா இருக்கு வைக்க முடியாதுல்ல. அரசன் கண்டினியூ பண்ணா அந்த கேப்ல இவங்க ஆரம்பிச்சது ரெண்டுமே கண்டினியூ பண்ணு சொல்லிட்டு ராஜன் வகையரா எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பு ஃபேன்ஸ் எதை நினைச்சு போய்ப்படுறாங்கன்னா, நீங்க ஒரு மாசம் சொல்லுவீங்க எங்கால் திரும்ப வருவாரா ஒரு மாசத்துல கரெக்டான்னு. பார்ப்போம், அதை எப்படி முடிச்சிருவாங்கன்னு தோணுது. இது எண்டு கேம் 25ஆம் தேதி கன்ஃபார்மா செப்டம்பர்? கேட்கல. எண்டு கேம் இப்ப கேக்குதா? சொல்லுங்க. செப்டம்பர் 25 கன்ஃபார்மான்னு கேட்டேன். இது ரீ ரிலீஸா? ஆமா ரீ ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாங்க, பட் ஆனா டேட் தெரியல. கண்டிப்பா நான் ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 25ன்னு பார்த்தேன். டேட் தெரியல மாவீரன். விஜய் சேதுபதி வாய்ஸ்லயேவா தெரியல. எக்ஸ்ட்ரா சீன்ஸ் திரும்ப வேற ஆட் பண்றாங்க. ஆல்ரெடி அது 3 மணி நேரம். அந்த படம் ஆக்சுவலா ஆல் டைம் ஹையஸ்ட தொட்டுச்சு. அவதாரை திரும்ப ரிலீஸ் பண்ணி திரும்ப அவங்களே பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் கிளிக் ஆகுமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மோர் கலெக்ஷன் பார்க்கும். ஒரு காலத்துல கேப்டன் மார்வலை வச்சே 1 பில்லியன் அடிச்சிட்டு இருந்த பரம்பரை. எனக்கு அந்த படம் நான் தேட்டரில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த படம் நிறைய பேர் நல்லா இல்லைன்னாங்க. பட் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருந்துச்சு. ஏன் அவ்வளோ அடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்தை யாரும் அடிக்கல பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மாவீரன், அந்த படம் ரிலீஸ் டைம்லயே அந்த படத்தை கொஞ்சம் அடிச்சாங்க மாவீரன். இங்க இல்ல, இங்க எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா ஹாலிவுட்ல எல்லாம் வந்துட்டு போட்டு பொலன்னு பொழந்தாங்க அந்த படத்தை. எனக்கும் அது டீசன்ட் டு குட்டா தான் இருந்துச்சு. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. 80s அமெரிக்கா, 80s 70s மாவீரன் இன்னைக்கு என்ன வினோத் ஸ்பீக்கர்ல வர மாதிரி சவுண்ட் காத்து ரொம்ப அடிக்குதான். அதான் நானும் சொன்னேன், காத்து வீட்டுக்கு வெளியவே காத்து ரொம்ப அடிக்குதான்னு கேட்டேன். இப்ப கேக்குதா? கேக்குது மாவீரன், ஆனா அப்பப்ப காத்து ரொம்ப அடிக்குது ரொம்ப நேரம் பேசுறப்ப. ஓகே. பிரகாஷ் ப்ரோ ஓடிடில எதுவும் பார்க்கலையா? இல்ல பாருங்க, இந்த லிங்கங்கிற ஒண்ணு பாக்கலாமா வேணாமான்னு யோசனை எங்க இருக்கு. இந்த பள்ளி விழுந்த டீ எப்படி குடிக்கிறது செஞ்சு யோசிச்சுட்டு பாப்பீங்களா? இந்த மாதிரி குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு பட்ஜெட்லயே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்குற ஒரு கபடி மேட்ச், அது பகல்ல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்ல, லைட்டே போடாம ஷூட் பண்ணி அந்த அவர் பேர் என்ன, அந்த இவரு பிரசாந்த் நீல் வந்து டார்க் அப்படிங்கிற ஒண்ணு அறிமுகப்படுத்தி விட்டாரு. இது அந்த டார்க் தோணாது. இது வந்து அது என்ன ஷார்ட் பிலிம் மாதிரி. ஷார்ட் பிலிம் மாதிரியா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க அந்த ஒரிஜினலா பீக் சம்மர்ல அடிக்கிற வெயில வச்சு எடுத்திருந்தாலே கொஞ்சம் கலரா நார்மலா வந்திருக்கும் டாப் ஃபுட்டேஜ்லயே. நீங்க எப்படி இது, எனக்கு புரியவே இல்லை, என்ன கான்செப்ட்னே தெரியல. நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போட்டுட்டு இருந்தாங்க, என்னன்னா டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபிலிம் வச்சு எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு நல்ல கலர் இது என்ன சொல்ல கலர் டோன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாம் பெருசா வந்து கலர் கிரேடிங் நிறையா பண்றது இல்லைன்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது கருப்புலையும் சொன்னாங்க. ஆக்சுவலா நிறைய படத்துக்கு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஏன் இப்ப இது கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் அந்த ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டரி. ஏன்னே தெரியல. இதெல்லாம் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒண்ணாவது இந்த கலர் டோன் எனக்கு பெருசா செட் ஆகல. இன்னொரு விஷயம் கெட்ட வார்த்தை. சும்மா இஷ்டத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு அவ்வளோவா எனக்கு தெரியல. அந்த விலங்கு சீரிஸ்ல தான் பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ப்ரோ அந்த சீரிஸ்ல இருக்கும் இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு அது ஈக்குவலா எனக்கு இதுல ஃபீல் ஆச்சு. சும்மா பேசுறப்பயே வந்து அந்த ஒரு இது வருது. எனக்கு அது அப்படி ஃபீல் ஆச்சு. தெரியல மத்தவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் 4 எபிசோட் தான் பார்த்தேன். ஆனா ஆஹா ஓஹோலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோலாம் இல்லை படம் இந்த சீரீஸ். ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. நான் நேத்து பார்த்தேன். இதுல திவ்யா பாரதிக்காக தான் பார்த்தேன். அவங்க எப்படி காட்டணுமோ அப்படி காட்டாம ஏல போல வாழைன்னு அவங்க வேற சீரீஸ் ஃபுல்லா. அவங்களுக்கு வேற யாரும் டப் பண்ணியிருக்காங்கல்ல மாவீரன், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஷோரா இல்லை, ஆனா வேற யாரோ டப் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, நெல்லை ஸ்லாங் வேற அவங்களுக்கு கொடுத்து இவெல்லாம் எப்படி காட்டணும் தெரியுமா இருந்துச்சு. சுத்தமா செட் ஆகல. பிரகாஷ் ப்ரோ அவங்கள நார்மலா ஒரு போட்டோ எடுத்தாலே சூப்பரா இருப்பாங்க. ஆனா அந்த சீரியஸ்லி அந்த கலர் டோன்னால அவங்களையும் பெருசா வந்து இது இம்ப்ரெசிவா தோணல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கதிர் அவர் வந்து நிறைய சீரீஸ்லயே பார்த்துட்டு இருந்ததுனால என்னமோ எனக்கும் அது ஒரு பெருசா இதாகல. இன்னும் இன்னைக்கு நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு எதுக்கு மேட்ச் இருக்கா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு. விமன்ஸ் ஃபுட்பால் இல்ல கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஓகே. இப்ப எல்லா பசங்களும் ஃபுட்பால் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா கேரளா கேரளால ஃபேமஸ். அது இப்ப டாக்குமெண்ட்ரி கூட வர போறாங்க ஹாட் ஸ்டார்ல. கேரளா ஃபுட்பால் ஃபேன்ஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட போறாங்க. நான் ஃபுல்லாலாம் பார்க்கறது இல்லை. நான் டைரக்டா அந்த குவாலிஃபையர்லாம் வரும்ல எலிமினேட்டரு, அந்த அப்பதான் பார்க்க ஆரம்பிப்பேன். அப்பதான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு கொரியன் சீரிஸ் நேற்று ரிலீஸ் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்து முடிச்சிருக்கு. இன்னும் 5 பார்க்கணும். மண்டே தான் பார்க்கணும். நீங்க நான் பாக்குறேன், நானும் பார்த்தேன். அந்த 6 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நானும் பார்த்தேன். ஃபுல்லா பார்க்கல. ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைட்டில் ஏதோ நோட்ஸ்னு வரும். இருங்க சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா அது எனக்கு ஓகே தான். அது அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் எனக்கு இன்னும் வரல. பட் ஆனா வந்துட்டு பார்ப்போம். நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரூம். ஆமா ஆமா, இது ஏதோ கொஞ்சம் ஜாலியான சீரிஸ் இருக்கு. நான் ஏதோ பயங்கரமான கிரைம் த்ரில்லர் கொஞ்சம் போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கிரைம் த்ரில்லர் இல்ல, அது ஒரு மாதிரி சரி ரைட்டு. அந்த என்ன டைட்டில் மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னைக்கு பாக்கியராஜ் பத்தி நிறைய பேசணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தர் இருக்கிறதுனால எனக்கு அதை பத்தி பேசணும். யாராவது உங்களுக்கு பரணி, நீங்களா ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் பிரகாஷ் ப்ரோ. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இல்லைன்னா மற்ற சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா எனக்கு இப்பவும் ஒரு பேர் சொன்னா நீங்க சொன்ன படம், நீங்க ரெக்கமெண்ட் பண்ண படம் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. விடிமுறை காத்திரு. நீங்க இந்த ஸ்பேஸ்லயே நீங்க சொல்லிதான் நான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது வந்துட்டு ஒரு மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படம் சூப்பரா இருக்கும். ரைட்டிங்காவே வந்து செம்மையா இருக்கும் அந்த படம், வித்தியாசமா. ஆமா, அந்த காலத்தை கடந்து அந்த பீரியட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மர்டர் பிளானுக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரீன் எழுதியிருப்பாரு. இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சீனை வச்சு அதெல்லாம் வந்து எப்ப எடுத்தாலுமே அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட் ட்ராக் மாதிரியானது. எனக்கு ரொம்ப ரொம்ப அவரோட ரைட்டிங் திறமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எடுக்கிறது ஜஸ்ட் ஒன்லைனா தான் எடுப்பார். அவருடைய பல படங்கள் எனக்கு அந்த சிவப்பு ரோஜாக்கள் டைலாக் அவர் ரைட்டர் தான் சிவப்பு ரோஜாக்களுக்கு. அப்புறம் வந்து மியூசிக் டேரக்டரா அவர் சில படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் டேரக்டரா அந்த இது நம்மால் படம் இருக்குல்ல, அவர் மியூசிக் டேரக்டர் அந்த இது நம்மால் படத்துக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆளான தாமரை பாட்டெல்லாம் வந்து எப்படி அவர் இளையராஜா டோன்ல இருக்குமே பயங்கரமா அவர் பண்ணியிருப்பாருங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆராரோ ஆரிராரோன்னு ஒரு படம், பானுப்பிரியா படம் இருக்கும். அதுலயுமே நல்ல பாட்டு பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு சினிமா பத்தி ரசிக்கிற ஒரு ஆள். எனக்கு பல படங்கள், அதை நம்ம அவசர போலீஸ் வந்து இன்னொரு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா வந்து எம்ஜிஆர் நடிச்சு ஒரு படம் எடுத்து
அண்ணா என் தெய்வம்ங்கிற படத்தை, அந்த படத்தை ஒரு பல காரணங்களுக்காக அதை கண்டினியூ பண்ண முடியாம டிராப் ஆன படம். அதை அழகா மெயின்டைன் பண்ணி அந்த கதையிலேருந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்கிரிப்ட் எடுத்து இன்னொரு படத்தை உருவாக்கி அதை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டா கொடுத்தவர். அது இல்லாம அவர் நடிக்கிற கேமியோ ரோல் பண்ணாருன்னா அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணிடுவாரு. இப்ப நான் சிகப்பு மனிதன் படத்துல அவருடைய அந்த ரோல் வந்து ரஜினிக்கு அப்படி பயங்கரமா ஈக்குவலா, ஏன்னா ரஜினி ஒருத்தர் லாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும், பிரில்லியண்டாவும் இருக்கணுங்கிற மாதிரி இந்த சிஐடி சின்ன சேலம் சிங்காரங்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. பயங்கரமா அந்த ரோலே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பல படங்கள். அவர் டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, நீங்க பாக்கலன்னா பாருங்க. நிறைய பேர் முந்தானி முடிச்சு அது இதுன்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா டார்லிங் 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 பாருங்க, நல்லா இருக்கும் அப்பயே. எனக்கு வந்து அவருடைய இதுல எப்படின்னா எப்படி வந்து மைக் மோகனுக்கு வந்து சாங்ஸ் ஒரு பிளஸோ, அது மாதிரி இவர் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பிளஸ்ங்கிற மாதிரி சாங்ஸ் இவருக்குமே பயங்கரமாக. தூரல் நின்று போச்சுல வந்து தங்கச்சங்கிலி மின்னு பொங்கிலின்னு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் வந்து நிறைய இவருக்கு மலேசியா வச்ச வாய்ஸ் எப்படி ரஜினிக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும், இவர் செட் ஆகும். தாவணி கனவுகள்லாம் நமக்குள்ள இருக்க எல்லாத்தோட அந்த ஃபேண்டசி எலிமெண்ட், அந்த படம் செகண்ட் ஹாஃப் போறவே ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி மாதிரினாலும் அது ஒரு அந்த கதையை பாத்தீங்கன்னா 5 தங்கச்சி ஒரே ஒரு அண்ணன் வறுமையில வாடுறாங்க. ஆனா அதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா காமிக்கல சொல்லணும். அது அந்த கல்யாணம் ஆகாத சிக்கல்களை வந்து காமெடியா சொல்றது, கல்யாண வீட்டுக்கு வந்து குடும்பமா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ரீசன் சொல்றது அப்படின்னு பல விஷயத்த வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான அந்த பீரியட்ல இருந்து அதெல்லாம் ரொம்ப உணர்வா அப்படி அழுது வச்சு அழுகாட்சி படமா எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா இவர் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா எப்பவுமே வந்து சாட்டையடிகளை வந்து காமெடியா சொன்னா அது வந்து பயங்கரமா வலி பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி சொல்ற ஆள் இவரு. எல்லா படங்களுமே நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அவருடைய பல படங்கள் வந்து ஒரு 9 படமும் என்னமோ தொடர்ச்சியா பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. கடைசியா வந்து அவரோட படம் வந்து வேட்டியை மடிச்சுக்கட்டுன்னு ஒரு படம் ஃபிளாப் படம் அது. ஆனா அதுவுமே எனக்கு பிடிக்கும். வேட்டியை மடிச்சுக்கட்டு எனக்கு என்னுடைய ஒரு ஃபேவரட் ஃபிலிம்ல ஒரு வரும் அதெல்லாம். ஏன்னா அதுல வந்து இந்த கன்னட ஆக்டர் அவரு என்ன பேரு மாமிட்டாங்க, மாவீரன், சாய்குமார் அவர்லாம் அப்ப அந்த ரோல்லாம் கேட்டாங்க அந்த ரோலுக்கு. அதுக்கப்புறம் அவர் நடிகை அமீர்கான்னு சொன்னாரு அவரு. ரஜினி கேட்டாங்க, ரஜினியே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, என்ன நான் பாக்கியில கஷ்டத்துல இருந்தப்போ என்னால உதவி பண்ண முடியாம போச்சு அப்படின்னா. இல்ல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பர்சனலாவே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா திருச்சியில வந்து பிரபாத் தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டர் இருக்கு, அந்த தேட்டர் தான் அந்த படம் நான் பார்த்தேன். அந்த தேட்டரே இப்ப இல்ல, அந்த படம் நான் செகண்ட் ரிலீஸ் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல பார்க்க முடியல அந்த படம். அந்த சமயத்துல நம்ம ஃபேமிலியில கூட்டு போறது தானே நமக்கு. அவங்க வந்து பிரபாத் தேட்டர் ரிலீஸ் ஆகிற அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, சீக்கிரமே பிரபாத்துக்கு வந்துருச்சு. இந்த பிரபாத்ல நான் போய் பார்த்தேன் அந்த படம். எனக்கு அந்த படம் அப்பயே நல்ல படங்க, அது ரொம்ப நல்ல படம், ஓடவே இல்லை அந்த டைம்ல 97 ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுங்களா பிரகாஷ், கைதியின் டைரி அது வந்து ரைட்டிங் இவர்தான், சொல்லிக்க பல தடவை சொல்லிக்க. நம்ம என்னன்னா நம்ம ஸ்பேஸ்ல பல தடவை சொல்லிட்டனால அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சொல்லாத படங்களை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு. பாக்கியராஜ் ஜானர்லயே இருந்ததாம ஒரு மாதிரி பாக்கியராஜோட படங்கள்ல இல்லாத மாதிரி ரைட்டிங் வித்தியாசமா இருக்கும். இப்ப பார்த்தாலும் படம் வந்து ஒரு ட்ரிப்பிங்கா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து ஒரு கைதியின் டைரி படம் இப்ப பார்த்தாலும் பயங்கரமா இருக்கும். அது எனக்கு கைதியின் டைரியிலே ஆச்சரியம், ஸ்பேஸ் அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னன்னா ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்னா, தமிழ்ல அவர் வந்து ரைட்டரு, ஹிந்தியில அவர் டைரக்டரு அந்த படத்துக்கு. ஆனா ஹிந்தியில செம்மையா இருக்கும் விஷுவல்ஸ், ரொம்ப அந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அது 90s 80s எடுத்த மாதிரியே இருக்காது, பிரிண்ட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். எனக்கு அதுதான் இவர் அதே மாதிரி இங்க அங்க கிளைமேக்ஸையும் மாத்திருப்பாரு, இங்க இருக்க ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அதே மாதிரி அங்க ஃபைட் சீன்ஸ் கிளைமேக்ஸான ஃபைட் சீன்ஸையும் மாத்திருப்பாரு. அங்க ஒரு இதுக்கு மாதிரி போய் பாம்பா இதெல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க, அது நல்லா இருக்கும். அது நீங்க அதையும் பாருங்க, ஒரு யாராவது கைதியின் டைரி ஹிந்தி வசனம் பார்க்கலாம் பாருங்க. அதே மாதிரி பர்சனலா அந்த அவர் நடிகரா டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம், டேரக்டரா விட்டுட்டு இந்த வேட்டி முட்டி கட்டி அப்புறம் விட்டுட்டு நடிகர் ஆனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு நிறைய மற்ற டேரக்டர்கள் நடிச்ச படம் எனக்கு வந்து சம்திங் ரொம்ப பிடிக்கும். சம்திங்கும் இன்னொரு படம் என்னன்னா வாகேஷ் விடவா, சம்திங் வாகேஷ் விடவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேரக்டர் நடிகரா மட்டும் இருக்குல்ல. அப்புறம் அவரு தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவரு தான் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு எனக்கு லேட்டான படம் வந்து துப்பறிவாளன். ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ல தான் எனக்கு அவரு தானே தெரியும். அந்த சமயத்துலாம் அந்த ஷாட் வந்து டீசர்லயே அவர் ரொம்ப லாங்ல தான் காட்டுவாங்க, எனக்கு அவர் நடிக்கிறாருன்னு தான் தெரியுமே தவிர அந்த ஆனா படம் பார்க்கும்போது அப்படி ஒரு கேரக்டர் இருக்கதே மறந்து ரொம்ப க்ளோஸ் அப், ஆனா இவர் தான் நம்ம தெரியாம போயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ கடைசியா அவரோட அடுத்த படம் 2 படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து டார்க்னு ஒரு படம், அந்த படம் வந்து இந்த 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னொன்று வந்து ஹாய்னு ஒரு படம், நயன்தாரா கவி நடிக்கிற படம், அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியல. அதுதான் அவர் கடைசியா நடிச்சிட்டு இருந்த படம், பார்ப்போம்.
அதே போல மியூசிக் டைரக்டர் சொன்னீங்களா ப்ரோ, எல்லாரும் இளையராஜா கிட்ட போகும்போது அவர் மட்டும் கங்கை அமரன், எம்.எஸ். விஸ்வநாதன் இப்படி வச்சு பெரிய பெரிய படம் அவங்களுக்கு தான் பண்ணாரு. அவர் காம்பினேஷன் வந்து ப்ரொடியூசர் ஒர்க்குனால தான் இளையராஜா கிட்டே போயிருக்குன்னு சொல்லியிருப்பாரு இந்த படம். இல்ல இல்ல அதுல டைட்டில் மட்டும் பயங்கர காமிக்கலா இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர இதா வச்சிருப்பாரு. அந்த டைட்டிலே ஸ்பார்க்கா இருக்கும், ஒரு பார்க்கும் போதே வந்து டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட்டே வந்து வித்தியாசமா இருக்கும். அது இன்னைக்கு எல்லாருமே போட்டாங்க. அதை ஆக்சுவலா நான் அதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு அந்த ஒரு 6 வருஷமோ 7 வருஷத்துக்கு முன்னாடி அது த்ரெட் ஒன்று போட்டிருப்பேன். அவரோட எந்தெந்த படங்கள் டைட்டில் கார்டு அப்படிங்கிறதுக்காக த்ரெட் ஒன்று போட்டு பயங்கரமா பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட. இன்னைக்கு எல்லாருமே அதை வந்து போட்டனால அதை நான் எதுவுமே ரீஷேர் பண்ணல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு உண்மையாலே ரொம்ப பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருக்கிற ஒரு குவாலிட்டியான ஆளு. இன்னொருத்தர் டாடா சொன்னாரு. டாடால எனக்கு வந்து அவர் கேரக்டர் முடிச்ச விதம் எனக்கு திருப்தியா இருக்காது. ஏன்னா அவர் வந்து பையனை வீட்டு அந்த போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், அவர் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஆனா அவங்க திரும்ப ஈஸியா வந்து சேர்ந்துக்குவாரு. எனக்கு அது பிடிக்காது. அது சர்வசாதாரணமா இருக்கும். அவர் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு படம் அதே மாதிரி எனக்கு பிடிக்கல. அவர் நடிப்புல வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து அவரோட ரோலே ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து டாடாக்கு அவர் நல்லா பயங்கரமா கொடுத்துருக்கலாம், ஆனா அவர் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அது குபேரன்னு சொல்லலாம், நல்லா யூஸ் குபேரா நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம், அவர்லாம் விட்டுட்டாங்க. அவருடைய அந்த என்னன்னா சில பேத்துக்கு வந்து வாய் பலம். நான் பார்த்திபன், பாரதி ராஜா, எனக்கு அப்போ வந்து இந்த ஒரு குமுதம்லயே ஏதோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஒரு பேப்பர் தொங்கும்ல வெளியே, அந்த பேப்பர் தொங்கும். அதுல பாத்தீங்கன்னா பா டைரக்டர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பா வரிசையில பாரதி ராஜா, அவங்க ஒரே சிசிய பிள்ளைகள். பாரதி ராஜாட்ட இருந்து பாக்கியராஜிட்ட இருந்து பாண்டியராஜ் பிளஸ் பார்த்திபன் அப்படின்னு போடும்போது 4 டேரக்டர் பேரை போட்டு அந்த ஃப்ரேம் போட்டு அந்த ராப்டர் தொங்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழு சிசிய பிள்ளைகள், ஆனா ஒரே பேர்ல தொடங்குற மாதிரி போட்டு அது ஒரு பீரியட். இப்ப நிறைய பேர் ஒரு அஸ்பிலேட்டருக்குள்ளே வளர்றது இல்லையே. அவங்க மட்டும் இல்ல ப்ரோ, பாக்யராஜ் கிட்ட வந்து லிவிங்ஸ்டனும் அவருக்கு தான் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஎம் குமார்னு ஒருத்தருக்காருல, அவரு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அவங்களாம் படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த டார்லிங் அந்த கிளைமேக்ஸ் பத்தி சொன்னாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கலாமான்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு சொன்னாரா, ஏறிட்டே இருக்கான், போய் இறங்கி போனா அது ஒரு மெயின் ரோடா இருக்கு, பள்ளத்துக்கு அப்படியே முடிப்போம், அது நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த காலத்துல. நீங்க சொன்னாங்க அந்த டார்லிங் கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கும். எல்லா படத்துலயுமே கிளைமேக்ஸ் இம்பாக்டா முடிச்சிருப்பாரு. கமர்ஷியல் படமா இருந்தாலும் அது வந்து இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். இது எங்க சின்னரா சாப்பிடும் அந்த படமா இருந்தாலும் சரி. அப்புறமே டவுனிக் லெவலுமே கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு ராதிகா ஒரு டைலாக் பேசி இது பண்ணுவாங்க அந்த சீன், அந்த அதுவுமே சூப்பரா இருக்கும் அந்த படமும். அது மாதிரி எங்க சின்ன ராசாவுமே நல்ல கிளைமேக்ஸ் வந்து ஒரு இதா முடிச்சிருப்பாங்க. எல்லா படத்துலயுமே வந்து அந்த அந்த லீட் ரோலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேலா இருக்கும். அது வந்து ஸ்கிரீன் பிளேலே அது தெரியும். அது போகும்போது அப்படியே முடிக்கிறது வந்து அப்படியே ஹைல தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். சொக்கத்தங்கம் அவர் படம் தான். சொக்கத்தங்கம் வந்து விஜயகாந்த் தூள் வந்து தெரியாம போயிடுச்சு. ஆமா ஆமா, அது மறுபடம் தான், பெருசே எதுவும் கிடையாது. அந்த படத்துல நான் அடிக்கடி சொல்ற டைலாக் வரும். நான் அந்த ஸ்பேஸ்ல 100 தடவை சொல்லியிருப்பேன். ஒரு தடவை 2 பேரும் முடிவு எடுக்கணும்னு உட்காந்து பேசினா முடிவு கிடைக்குமே தவிர, முடிவு எடுத்துட்டு வந்து பேசினா முடிவு கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த படத்துல வர டைலாக் தான், பாக்கியராஜ் டைலாக் தான். நான் அடிக்கடி சொல்றேன் அந்த டைலாக் அந்த படத்துல வர்றதுதான். இன்னொன்னு அவர் டைரக்ட் பண்ணி நடிக்காம ஒரே படம் அந்த படம் தான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமா ஆமா, அவர் வெளி ஹீரோ டைரக்ட் பண்ணது. அவர் பையன் இல்லாம பாத்தீங்கன்னா அது கடைசியா அந்த இதுதான். அதுக்கப்புறம் தான் பாரிஜாதம் ஒரு பொண்ணு எல்லா படத்துமே நடிச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு சீனாவது நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல நடிக்கவே இல்லை. ஆமா, ஒரு சீன்ல கூட நடிக்காத படம் சொக்கத்தங்கம் தான். எல்லாரும் சொல்றீங்க, நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு தூரல் போச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். விடியும் வரை காத்திரு, அவனு தான் வந்து அந்த படம் பார்க்கும்போது பெரிய ஹீரோ நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு காத்து ரொம்ப பிடிச்சது அந்த படம். பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்ன படம். இந்த கவுண்ட் டவுன் போடுறாங்கல்ல, இந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு சிஷ்யன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதனால அந்த கவுண்ட் டவுனுக்கு எங்கேயோ நம்பர் போட்டு போவாங்க. அதை வந்து இவர் முதல்ல மௌன கீதங்கள் படத்துல பண்ணியிருப்பாரு. அந்த கவுண்ட் டவுனுக்கு அந்த சைட்ல இருக்க பொருட்களை வச்சு நம்பரை வச்சு இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை படம் இருக்குல்ல சுந்தர்சி, அதில் கூட வரும் கவுண்ட் டவுன். அதான் சுந்தர்சி படம் தான். அதை குரு சிஷ்யனா சண்டையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதான் சொல்றேன், எனக்கு சரியா ஞாபகம் வரல. அது மௌன கீதங்கள்ல அது பண்ணியிருப்பாரு அவரு. பல வெஹிக்கிள் எல்லாம் நிறைய புதுமை நிறைய இருக்கும் அவர்கிட்ட.
ஒரு நல்ல ரைட்டர். நானா ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். சரி ரைட் பாப், நான் ஞாபகம் வந்தா சொல்றேன். ஞாபகம் வரல. சரி நீங்க பேசுங்க, நான் ஞாபகம் திடீர்னு வரும், அது போற போக்குல வரும். சூரிய அஜித் மதன் ஃபிலிம் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சு. மொத்த படம் ஆமா, அது பேட்டி கொடுத்தாரு போல இருக்கு. போட்டோ ஒன்று வந்துச்சு. இது வேற வருதாமே, என்னது இந்த மோகினி ஆட்டமா, அந்த பார்ட் 3 வருதான், நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர போதானா. மாவீரன் அது சும்மா போட்டு மாவீரன், ஏன் மாவீரன் நீங்க வேற. நான் போட்டது நினைச்சிட்டு எல்லாம் வந்து அடுத்து பேர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எல்லாம் வந்து கேட்டாங்க. நான் வேற எதுக்கு பாரு நீ போட்டீங்க? அது நான் கூட ஏதோ படம் தான் சும்மா நினைச்சேன். போட்டேங்க, எங்க சும்மா தாங்க. உங்களுடைய ஆசையா அடுத்த படத்துல பேரா போடணும்னு ஆசையா? உங்க ஆசையா? அவ்வளவுதான், மாவீரன் உடனே வந்துருவாரு கடிக்கிறதுக்கு. நான் அந்த ட்வீட் டெலிட் பண்ணிட்டீங்க போல பாரு. இல்ல இல்ல இருக்கு மாவீரன் ட்வீட் டெலீட். அந்த பழைய ட்வீட், எந்த பழைய ட்வீட்? சேவ் நமிதா ஃப்ரம் கோலிவுட்னு அன்னைக்கு போட்டீங்க. அப்படியா? டெலிட் பண்ணிட்டேன், தெரியல, ஞாபகம் இல்லை. அதை அப்படின்னா உடனே பண்ணியிருப்பேன். தரணி, தொலைபேசியில டைரக்டருக்கும் எஸ்கேக்கும் சண்டை, படம் வந்து நடக்கல, ஷெட்யூல் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எந்த படம்? செய்யணும் சேவன் தான். டேரக்டருக்கும் இப்போ எஸ்கேக்கும் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கமல் தான் வந்து இப்போ வந்து கமலுக்கு ஒரு வேலை, பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. கமலுக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த மாதிரி எதுவுமே. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்கிரிப்டாவே நல்ல ஸ்கிரிப்ட்னு தான் சொன்னாங்க, நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஷூட் வந்த வரைக்குமே எனக்கு இது சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குது, பார்ப்போம். இல்ல, எஸ்கே படம் எப்பவுமே அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு இன்னொரு படம் முடிச்சாதான் இன்னொரு படத்தும் போயிட்டே இருக்கும். இப்ப மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டே இருக்கு. அது இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த பேட்டரி ப்ராப்ளமா இல்ல கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கு இல்லையா? பராசக்தி முடிச்சுட்டு வெங்கட் பிரபு அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் சரியா போலன்னு சொல்லி கமர்ஷியலா இந்த படம் வந்து பண்ணாங்க. அப்புறம் வெங்கட் பிரபு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து போயிட்டாரு வேற. ஸோ இதுக்கப்புறம் சிபி படம், ராம்குமார் படம் எல்லாமே டிராப் ஆயிடுச்சு. இல்ல டிராப்லாம் இல்ல. சிட்டி கூட படம் பண்றாரு, ராம்குமார் கூடயும் படம் பண்றாரு. 2 படமும் அடுத்து 2 படமும் அவங்க கூட தான் வரும் ப்ராஜெக்ட். சிவி படம் ஒன்று ஆர்கேஎஃப்ஏயா இருக்கும், இல்லை பேஷன் ஸ்டுடியோஸா இருக்கும். அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவர் இந்த படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் போவார்னு நினைக்கிறேன். காலையில எத்தனை மணிக்கு இருந்தார் அவரு? தெரியல, டைமிங் தெரியல மாவீரன். காலையில நியூஸ் அவங்க போட்டாங்க. 11 மணிக்கு மேலதான் ஆன்லைன் வந்து. இல்ல 10 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் இது போயிட்டு 10-10:30 மணிக்கெல்லாம் வந்துச்சு. காலைல வாக்கிங் போயிருக்காரு, பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட் வச்சு சொல்லியிருக்காரு. வாக்கிங் போனாராம். வாக்கிங் போயிட்டு கூட போனவங்க நீங்க போங்க ஒரு மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப போனாராம். வீட்டுல போயிட்டு சொல்லியிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்தது. ஓகே ஓகே. காலையில அரௌண்ட் 10 தான் வந்திருக்கு போல நியூஸ். நான் 10 மணிக்கு ட்வீட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு சொல்றேன். அவர் பத்மபூஷன், பத்மஸ்ரீ அது போல எதனா வாங்கியிருக்காரா? பத்மஸ்ரீ எதனா அவார்டு வாங்கியிருக்காரு? இல்லை, எங்க இது வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை.
இல்ல அரசு மரியாதை சொல்லியிருக்காங்க. நார்மலா இது போல இல்ல இல்ல பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த மாதிரி தான் தருவாங்க. அதுக்கு எனக்கு வந்து அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து அவரு ஸ்டேட் அவார்டு தான் வாங்கியிருக்கிறாரு, அது நல்லா ஞாபகம் இருக்கு. எம்ஜிஆர் கையில நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. ஆனா பட் இந்த இந்த இந்திய லெவல்ல கொடுக்குற பத்ம விருதுகள் எதுவும் அவர் வாங்கினது இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. ரீசெண்டா வாழ்நாள் சாதனையாளர் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். அது அது ஸ்டேட் தருவாங்க bro. கவர்மெண்ட்ல தர்றது தானே, அது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது கவர்மெண்ட்ல இருந்து சிம்மா அவார்டு அவார்டு தானே நீங்க சொல்றது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கிடையாது நினைக்கிறேன். அவர் சிம்மா அவார்டு தான் நினைக்கிறாரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுங்கிறது சிம்மாவில தானே வாங்கினாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிறது அவர் கலைஞர் இது எம்ஜிஆர் பீரியட்ல வாங்கியிருக்கிறாரு தவிர அதுக்கப்புறம் பெரிய அவார்ட்லாம் அவர் வாங்கினத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஜில்லு வந்தாரா இல்லையா? ஜில்லுவோட ஊருக்காரர் தான் அவரு. வரல அவரு. ஜில்லுவோட கோபிச்செட்டிப்பாளையம் தான் இவரோட சொந்த ஊர். வெள்ளாங்கோயில், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஏரியா. கூல் சுரேஷ் இதெல்லாம் பாத்தீங்களா? அப்போ அவரெல்லாம் விடுங்க, பைத்தியங்களை ஏங்க பேசி. பைத்தியம்னு சொல்ல மாட்டேன், நான் அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவேன். அவங்க அதை வச்சு ஏதாச்சும் ஒரு ரேஜ் பைட் இருந்தப்பா எனக்கு வெறுப்பா வரும், வித்தியாசமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொன்னு பல தடவை சொல்லியாச்சு, ஒவ்வொரு தடவை இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து யாராவது இறந்து போனா, அவங்க குடும்பத்தை யாராவது இறந்து போனா, அந்த மீடியாக்காரங்க பண்ற அலும்பு ஒவ்வொரு தடவையும் எரிச்சல் உண்டாக்கு. இப்படிலாம் வாழணுமா? ஏன்டா இப்படி வாழ்றீங்க? நாம இப்ப காலையில இருந்து அதை நம்மளும் என்னென்னமோ இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுல இருக்கலாம், இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. இப்ப ராதிகாலாம் ஓப்பனா சொல்றாங்க, உங்களுக்கு டிஆர்பி நாங்க படத்துல அடிச்சு காட்டுறோம், என்னமோ பண்றோம், உங்களுக்கு இங்க பர்சனல் அவங்க வந்து இந்த கோலத்துல இருக்கிறது அதை எடுக்க கூடாது, பர்சனல் நினைக்காம விட்டுற வேண்டியதானே. போயிட்டு பண்றது அப்புறமேட்டு பதறி கதறி ஓடி வந்த மருமகள் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு, ஏப்பா அவங்க மருமகள் அப்படி தானேப்பா வருவாங்க, அவங்களோட பர்சனல் அந்த அமௌண்ட்டை நீங்க கேப்சர் பண்ணி அதை போட்டு அதுல ஒரு 2 மில்லியன் 10 மில்லியன் ஆட்கள் பாத்துறாங்க, ரீல் அது இதுன்னு பாத்துறாங்க. அவங்களுக்கு அது எல்லாத்தையும் இதுதானே. ரெண்டாவது அவங்க அழுவுறது, கதறது, சாந்தனம் குடிக்கிறது. சில நேரத்துல போன யாரோ ஒருத்தர் செலிபிரிட்டி இறந்தப்ப புதைக்கிறப்ப அந்த இது அது வரைக்கும் போடுறாங்க, உள்ள இறக்குற வரைக்கும் போடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கணும்? யாரும் விரும்பல, உண்மையில ஆடியன்ஸ் யாரும் விரும்பல. மக்கள் வந்து யாரும் அதை பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு தேவையான யூடியூப்ல பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. வேணும்னா உங்களுக்கு அது யாராவது ஒருத்தவங்க எடுக்கிறீங்க அப்படின்னா. ஆனா எல்லா சேனலும் குமிஞ்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அலும்பு பண்ணி அவங்க பர்சனல் மூமெண்ட்டை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயகாந்த் பண்ணதும் அப்புறம் இன்னும் சிலர் பண்றது. இப்போ கூட கிடைச்ச தியாகராஜன் குமார் பண்ணார்ல, உங்களுக்குள்ள வெக்கமா இல்லையாங்க? பாரதி ராஜாவோட இறுதி சடங்குல அதுதான் பண்ணணும், அவங்க மாதிரி தான் எல்லாருமே பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட்லயே ஒரு பிரஸ் நோட் கொடுத்துடணும் போல இருக்கு. அந்த ஒரு குடும்பத்து சார்பில் வந்து ஒரு பிரஸ் நோட்டை கொடுத்துடணும் போல இருக்கு. இது மாதிரி பண்ணாதீங்க, வராதிங்க அப்படி. இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு வந்து இப்போ ஏகே ஃபேமிலி வந்து எப்பவுமே கொடுத்துட்றாரு. அவர் ஏதாவது ஒன்று டக்குனு ஒரு பிரஸ் நோட்டை கொடுத்து இது பர்சனல் மூமெண்டா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி பண்றதுதான் பெட்டர்னு தோணுது. ரொம்ப பெரிய எடுத்து அலையிறாங்க போட்டு. அதுக்கு அவங்க யார் கீக்கியா அவங்கலாம் போறாங்க, அவங்க போட்டு துடி துடித்தாங்க, சாந்தனு கதறி அழுதாரு அப்படின்னு போட்டேப்பா. அவங்க ஒரு குடும்பத்தோட ஆணிவேர், அவங்களோட அந்த பர்சனல் லாஸ் அது. அவங்க அதை வந்து அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவங்க நாளைக்கு முன்னே பாக்குறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் இது பண்ற மாதிரி எப்படிதான் இதுக்கு ஒரு ரூலே போட்டுருணுங்கிற போராடி ஏதோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இனிமேல் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிகைன் வச்சு கலாட்டெல்லாம் போட்டான். அதுக்கப்புறம் அவன் பண்ணாம தான் இருந்தான். ஆக்சுவலா அடுத்த ஒரு சம்பவம் நடந்தப்ப அவன் பண்ணாம தான் இருந்தான். ஆனா அந்த யூடியூப் சேனல் வேற யூடியூப் சேனல் போய் அவன் போயிட்டு அந்த டிஆர்பி எடுத்து வியூஸ் சொல்லிட்டு போவோம். அவங்க திரும்ப எவன் எல்லாரும் தப்பு பண்றான், நம்ம அந்த வியூஸ் நமக்கு கிடைக்கட்டும், அந்த காசு நமக்கு கிடைக்கணும், அவங்க அந்த வேலையை திரும்ப இறங்குறாங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி? இவங்க தான் இந்த நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ எல்லாம் மற்ற நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு தெரிவாங்க. இதை ஒரு ஒற்றுமையா ஒரு முடிவு எடுத்து பர்சனல் லைஃப், பர்சனல் சினிமாங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், அதுல வந்து பாக்குறது தனி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். உள்ள வரவங்க உள்ள போய் பாக்குறது கூட முடியாதாலும் பண்ணாங்க. இப்ப கமல் வராது, தனுஷ் எல்லாம் பிடிச்சி அப்படியே நெருக்கி தள்ளுறாங்க. டெத் வீட்டுக்கு ஒரு பிளசண்டா ஒரு இதுவா போக முடியாம மீடியா பிடிச்சி அப்படியே தூண்டுகிறாங்க. அவ்வளவு கிரௌட்ல இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதா இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அங்க வந்திருக்கையில ஒரு 100 பேரு 150 பேரு நிக்கிறது இந்த வீடியோ எடுக்கணும்னு நிக்கிறவங்க தான். ஆக்சுவலா வந்து இறுதி மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு செலுத்திட்டு போயிடுறாங்க. இல்ல அதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க அல்லது ரொம்ப மரியாதை நிமித்தமா கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 10 பேர் 20 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். மீதி எல்லாருமே 100-200 பேரும் வீடியோ எடுக்கணும், வர செலிபிரிட்டி கூட வீடியோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அது பொதுமக்கள்லயே சில அங்க கேமரா வந்ததும் போது மொபைல்னு சொல்லி எல்லாம் ரீல்ஸ் வந்தது போது முழுக்க இதுல வேற ஏஆர்பி வரினா ரீல்ஸ் வெறி 2வது வெறி. என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது அடுத்தவங்களுக்கு நான் திரும்ப 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 சொல்றது என்னன்னா, எப்பவுமே
மற்றவங்களுக்கு நடக்கும்போது செய்தி, நமக்கு நடக்கும்போது துக்கம். இதேதான் செலிபிரிட்டிஸ்க்குமே. செலிபிரிட்டி அவங்களோட துக்க நிகழ்வை அவங்கள வந்து அனுசரிக்க விடுங்க, நிம்மதியா இருக்க. நான் அதை பண்ண மாட்டேங்க. அதை நம்ம என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. நம்ம வேணா புலம்பிட்டு இருக்கலாமே தவிர, பாக்குறப்ப தனுஷோட வீடியோ எல்லாம் பாக்குறப்ப சங்கடமா இருந்துச்சு. அவரை நெருக்கி விட்டாங்க. அவர் ஏற்கனவே அவர் ரொம்ப கலங்கி வர்றாரு, இன்னும் நெருக்கி அவர் அங்க தாண்டி போக முடியல அவரால். அது அங்க போய் இதுவும் பண்ண முடியாது. அங்க போய் நீங்க பாடி கார்டு வச்சுட்டு போய் பண்ண முடியாது. அது துக்க வீட்டுல என்னடா பாடி கார்டு யூஸ் பண்றான்ருவாங்க. அதுவும் ரொம்ப முரணா போயிடும். இவங்க என்ன, இவங்க அதாவது சுய புத்தி வேணும் இல்ல சொல் புத்தி வேணும், ரெண்டுமே இல்லாத ஒரு புத்தியா இப்ப இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணவே முடியாத புட்ரீசல். ஒரு குறிப்பிட்ட இடத்தோட அவங்க ஸ்டாப் பண்ணி அங்கேயே நிறுத்தணும். இந்த கேமராஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்ட இதோட நிறுத்தணும். உள்ள வரையும் எடுத்துட்டு வராங்க. அவங்க எங்க போயிட்டு உட்கார்றாங்க, விஜய் வராரு, அவர் போயிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ற வரையும் அவங்க கேமரா போக்கஸ் ஆயிட்டு வருது. அதே போல கத்துறாங்க வெளியில. ரஜினி வரப்போ கத்துறாங்க, தலைவா தலைவான்னு கத்துறாங்க. இதெல்லாம் வந்து டெத் வீட்டு கூட கத்துறாங்க. அது ஒரு மாதிரியா இல்லைங்களா? அவங்களெல்லாம் அஜித் இது பண்ணு மட்டும் இல்லை ப்ரோ, இப்போ எல்லாமே மொபைலில் வந்துடுச்சு. எல்லாருமே மொபைல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அதை டிஆர்பியாக பார்க்குறாங்க, அவங்க அதை வந்து இதுவாக பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தணும் அப்படி இப்படின்னா, அந்த டெத் டைமில் எல்லாரும் அதை எப்படி சொல்கிறது, அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. எல்லாரும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்ப யாருமே வந்துட்டு இத இத அந்த டைம்ல இது பிரச்சனை பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எதனா பண்ணாங்கன்னா இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு சில தள்ளுமுள்ள இதான் ஒரு சில பிரச்சனையாச்சு. வெளியே நீங்க கிளம்புங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் சொன்னதுக்கு வந்துட்டு இவங்க நாங்க மீடியா நாங்க இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மாத்தி மாத்தி வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கஷ்டமான ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால அதை ஓகே சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டே இருக்கு. அது வந்து அது இது பண்ண முடியாதுங்க. எல்லாரும் சேர்ந்து நீ என்னதான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது வந்து நாங்க வீட்டுக்குள்ள வரலையே, நாங்க ரோட்ல இருந்து தானே எடுக்கிறோம், நாங்க வெளியே தானே எடுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்குள்ள போய் எடுக்கிறது, வேற இடத்துல இருந்து கேமரா ஜூம் பண்ணி எடுக்கிறது, ரோட்ல இருந்தே வந்து கவர் பண்றது, அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் பண்றாங்க. இப்போ நீங்க இவர் எடுத்துக்கோங்க, ஏகேவோட அவங்க அம்மா வந்து இது ஆகும்போது வீட்டுக்குள்ள யாரையுமே இது பண்ணல, உள்ள என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. அது ஒரு பிரைவேட்டான ஒரு எப்படி சொல்ற பிரைவேட்டா வச்சுக்கிட்டாங்க. பட் என்ன இருந்தாலுமே எந்தெந்த செலிபிரிட்டி வந்தாங்க போனாங்கன்றத வெளியே கேப்சர் பண்ணிடுறாங்க. இங்க அதுதான் பிரச்சனை. நீ உள்ள வேணா கூட தடுக்கலாம், ஆனா வெளியே வந்து அவங்கள போன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல இப்ப சுகுமார் வெளியே பண்ணிடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல உள்ள போக கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ பக்கத்துல வரையும் எடுத்துட்டு போறாங்களா கேமராவை, அங்கிருந்து பார்த்து அவர் எங்க போய் உட்கார்றாங்க அது முதற்கொண்டு மொத்தத்தையும் காமிக்கிறாங்களே, அதுதான் சொல்றேன். அதுவும் ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க தள்ளு முன்ன நடக்கிற அளவுக்கு அவங்க பண்றாங்க. அதுதான் சொல்றேன். பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது, பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது நீங்க என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அவங்களுக்குன்னு ஒரு ரூல் கொண்டு வந்து அப்படி எடுத்தா அது பெரிய பிரச்சனை ஆகும்னு எதனா பண்ணா மட்டும்தான் மாறுமே தவிர, இல்லைன்னா வந்து நீங்க வராதீங்கன்னு வாயில சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பதான் இன்னும் அதிகமா வராங்க. இது வந்து நிறைய நடந்துச்சு. எப்படி சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். பாரதி ராஜாவோட டெத்ல இவர் இருக்கார்ல, தியாகராஜா வந்துட்டு ஏதோ சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாருங்க எனக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகல. கேமரா பார்த்துட்டு சீப்ப அப்படின்னு ஏதோ சொன்னாரு. இதெல்லாம் வந்து வேலையே இல்லையா, வெக்கமா இல்லைன்னு ஏதோ சொன்னார்ல. அத ரெக்கார்ட் பண்ணவனே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ரெக்கார்ட் பண்ணவனே அவனே வந்து அவனை திட்டிருக்காங்க. ஆனா அவனே போஸ்ட் போட்டுட்டான் அவனோட பேஜ்ல போஸ்ட் போட்டு ரீச் ஆயிடுச்சு, செம்ம ரீச் என் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். உன்னதாண்ட திட்டிருக்காரு, அதை போய் நீ எப்பறம் ஓப்பனா போட்டேன்னு. திட்டினா திட்டிட்டு போட்டோம், நம்மளுக்கு வந்து அதான் முக்கியம். அவர் திட்டினதுதான் அங்க வந்து வைரலே. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது நல்ல வேலை நடந்தது. இல்லைன்னா அவர் பேசுனதுல அவர் வந்து அவரெல்லாம் கவர் பண்ணதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாமே வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு அது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் வந்துட்டு அது வந்து ஒரு இதுவாயிடுச்சு. ஒரு ஒரு இதுனா டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த ஈவெண்ட் வேற எந்த இதுவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை தான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கிளம்பி போயிடுறாங்க.
அதை வந்து ஷார்ட்ஸா போடுறது, அதை வந்துட்டு ஒரு ஒரு சோகமான மியூசிக் போட்டு அதுக்கு வந்து ஒரு மெயின் ஒரு ஒரு சில, நான் இந்த சேனல் நேம் சொல்ல விரும்பல, பட் சொல்றேன், ஒரு மெயினா ஒரு 2 3 சேனல்ஸ், அதாவது யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து அதுக்கு சோக மியூசிக் போட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சேட் இது போட்டு ரிப்பீட்டடா ஸ்லோ மோஷன்ல காட்டுறது, ஜூம் பண்ணி காட்டுறது, அவங்க வந்து இவர் என்ன பண்றாருன்னு காட்டுறது, அவங்க என்ன பண்றாங்க காட்டுறது, இது நடந்துட்டே இருக்கு. இது வந்து அது எப்படி சொல்றது, இது ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆனா அது அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு அந்த சேனல்ஸும் சரி, அவங்க எல்லாமே வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. முதல்ல நம்ம மாறணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து அந்த வீட்டுக்கு இவங்க போனாங்க, அவங்க அவங்க அவங்களோட இதுக்கு இவங்க போனாங்க, நம்ம இரங்கல் தெரிவிச்சோமா அதோட நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்தாங்க, இவங்க அஞ்சலி செலுத்திட்டாங்க, இவங்க அஞ்சலி செலுத்திட்டாங்க, இவங்க வந்துட்டு இருக்காங்க, இவங்க வந்திருக்காங்கன்னு நம்ம ஷேர் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஷேரிங் தான் வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி வீடியோ எடுக்க தூண்டி விடும். அடுத்து அவங்க வந்து பாருங்க நம்ம போட்டா வந்து இத்தனை இப்படி இப்படி வந்து அது வந்து ஒரு இதுவாகுது அப்படின்னு ஒருத்தருமே வந்து அது வந்து ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குள்ள அது வந்து நீ ஒரு சந்தோஷமான விஷயமா, ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனா, இல்ல வந்து ஒரு ஒரு இதுவா, ஒரு வேற எதனா ஒரு சினிமா ஃபங்க்ஷனா அப்படின்னா எத்தனை வீடியோ வேணா நம்ம ஷேர் பண்ணலாம், எத்தனை ஒரு அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்து எவ்வளவு வேணா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அது எங்க வேணா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கஷ்டமான விஷயம் நடக்கும்போது பாரு இவர் வந்துட்டாரு, இன்னைக்கு வந்து இவர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு, பார்த்து இவரே வந்துட்டாரு அஞ்சலி. அதுல வேற என்னன்னா சில பேர் வந்துட்டு பாரு இந்த மாதிரி இடத்துலயுமே வந்து பார்த்து இவர் வந்து அஞ்சலி செலுத்தல, பாரு அவர் வந்து வரவே இல்லை, இவருக்கு இதுக்கெல்லாம் வரவே மாட்டாருன்னா அதுக்கு வேற ஒரு சண்டை, ஒரு ஒரு ஃபேன் ஃபைட் மாதிரி போக ஆரம்பிச்சிருது. பாத்தீங்களா அவர் வரமாட்டாரு, பாத்தீங்களா இவர் வந்துட்டாரு, எங்க ஆள் வந்துட்டாரு உங்க ஆள் வரல. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க இது, அது அவங்க போறாங்க போல அப்படின்றதுலாம் நம்ம வந்து இதுவே பண்ணக்கூடாது. இன்னொன்னும் வரும், நான் பார்த்தேன் எங்க ஆள் தான் முதல்ல போனாரு, உங்க ஆள் அப்புறமா தான் வந்தாரு, என்ன அப்படி என்ன வேலை, இவரோட இதுக்கு வர்றதை விட வேற என்ன வேலை அப்படின்லாம் வர வந்து நிறைய பேர் போட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுதான் இது வந்து தூண்டி விடுற மாதிரியும் இருக்குல்ல. அந்த மாதிரி போடுறவங்க தான் முதல்ல வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரி பண்றவங்க மேல. எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அவர் எது ஜூரியா எனக்கெல்லாம் வருத்தமா தான் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன திருந்த மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் திரும்ப அதை மாத்தவே முடியாது. நம்ம அந்த உண்மையான கசப்பு, அதாவது உண்மை கசப்பு நீங்க சொன்னது மாத்த முடியாதுங்கிறப்ப அதுதான் நமக்கு திரும்ப அதோட வாயடிச்சு போயிட்டேன். என்னதான் என்ன பண்ணாலுமே இதோட அதுக்கு நான் சொல்ல இல்ல, அது இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க உதாரணத்துக்கு இப்ப ஏகே வீட்டுல வெளியே இருந்து எடுத்தாங்க, அது மாதிரி கூட எடுத்துட்டு போயிட்டுங்கிறேன். அனுமதி கொடுக்காதீங்கிறேன், அனுமதியே வேணாங்கிறேன். அப்படி அவன் கவர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து இவங்க இல்லாம தயவு இல்லை. அப்படிதான் இவங்க நாங்களாம் மீடியான்னு ஆடுறாங்களே. அப்படிலாம் இல்லைன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற போயிட்டு போகுது. நான் இங்க இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு. இன்னைக்கு யாரும் இந்த 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 மீடியாவும் வந்து இப்ப ஒண்ணு தாங்கணும்னு அவசியமே கிடையாது யாரையுமே. இன்னொரு காலத்துல பத்திரிகையாளர் எழுதலைன்னா வந்து அவங்க வாழ முடியாது, சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்க நிலைக்க முடியாது அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் டிவியில வந்து அவங்க டிவி மீடியா காமிக்கலன்னா அவங்க வந்து உங்க முகம் யாருக்கும் தெரியாம போயிடும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. அவங்க சோசியல் அந்தந்த நடிகர்களுக்கு சோசியல் மீடியா பேஜ் இருக்கு, ஃபேன் பேஜ் இருக்கு. அவரோட ஃபேஸ வந்து அந்த அந்த ஐஸ் பாக்ஸ்ல இருக்கிற ஃபேஸ ஜூம் பண்ணி காட்டுற அளவுக்கு பண்றாங்க. அதை வந்து காட்டி அதெல்லாமே வந்து பண்றது வந்துட்டு ரொம்ப அதுதாங்க. போன பாரதி ராஜா இல்ல அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் போயிட்டாங்களேங்க. அடக்கம் பண்ற க்ளோஸ்ல போய் அந்த க்ளோஸ் அப்படியே எனக்கு இன்னும் அப்படிதான் புரியல. இன்னும் அவ்வளவு வெறி எதுக்குடா உங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிதான் தோணுது எனக்கு. சீரியஸாவே ரொம்ப தோணுது. யாராவது அவங்க வீட்டுல இருக்க இப்ப நீங்க ஃபேமிலி போட்டோ யாராவது இறந்து போனாங்க போட்டோல பாத்தீங்கன்னு முன்னொரு காலத்துல யாரும் நிறைய பேர் போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இறந்தப்போ கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்க அப்படின்னா முண்டாச்சுப்பட்டி படம் மாதிரி, ஓகேவா. ஆனா அந்த போட்டோ வீட்டுல மாட்ட மாட்டாங்க. ஏன்னா இறந்து போன போட்டோ வீட்டுல மாட்டக்கூடாது, பார்க்க கூடாது. அதை அவங்க ஞாபகம் வரக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டோ எடுத்து வச்சுட்டு ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மேல பரணியில் எடுத்து வச்சிருவாங்க. அவங்களோட நினைவு நாள் இல்ல இந்த பொங்கல் சாமி கும்பிடுறப்போ எடுத்து அதை கீழே வச்சு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு திருப்பி எடுத்து மேல வச்சிருவாங்க. ஏன்னா அதை அடிக்கடி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மொமெண்ட்ல தான் அதெல்லாம் இருக்கும். இதுதான் தமிழர் மரபு. நான் வந்து இதுதான் எங்க சர்க்கிள், எங்க சட்ட சுற்றுவட்டாரத்துல முழுக்க பாக்குறேன். அது இல்லாம நான்
வெளி மாவட்ட வட மாவட்டங்கள்ல போறோம்ல, சென்னையில, அதாவது விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பகுதி பூரா இதான் வழக்கம். இங்கிட்டு கோயம்புத்தூர் பக்கமும் இதான் வழக்கம். நான் நிறைய சைடு பார்த்திருக்கேன், எல்லா சைடும் சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். எல்லா ஊர்லயும் இப்ப திருச்சி டெல்டா பகுதியில் இதான் வழக்கம். அப்ப அந்த 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 இறுதி, அதாவது அவங்களோட இறுதி கட்டத்தை வந்து போட்டோவே எடுத்து வச்சாலுமே, ஏன்னா வேற போட்டோ இல்லைங்கனாலும் எடுத்து வச்சாலுமே, அதை அவங்க நினைவு தினத்து அன்னைக்கு மட்டும் தான் எடுத்துப்பாங்க. மற்ற நாள் அவங்க முகத்தை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த அந்த ரூபத்துல பார்க்க கூடாதுன்னு. ஆனா இவங்க பண்றது அதை க்ளோஸ் அப் ஷாட் வச்சு, அவங்க அடக்கம் பண்றதை வச்சு கடைசியா பாரதி ராஜா அவர்கள் வந்து இருந்தப்ப அந்த உள்ள அடக்கம் பண்ற கடைசி வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் வேற ஒரு செலிபிரிட்டி இறந்தப்ப அவங்க குடும்பத்தினர் வந்து அதை இறுதி கடைசி காரியம் செய்வாங்க, அது வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிலாம் பண்றதெல்லாம் வந்து உண்மையாலுமே பிண அரசியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து பிணத்தை வச்சு பிணத்தை பணமா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எவ்வளவு தூரம் பண்றாங்கன்னு தெரியல. இவங்களாம் எனக்குலாம் இந்த கலாட்டா பிகின் பண்ண அலும்புக்கு இப்ப எல்லா யூடியூப் சேனல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ட நாங்க மீடியா மீடியாவெல்லாம் ஒண்ணுமே ஆள் இந்த தேவையே இல்லைங்கிறேன் நான். வெளியில இப்ப ரொம்ப லாங்கில் நிப்பாட்டிக்க, அவன் யாரை வந்தாங்க என்ன கவர் பண்ணுவோம் அதை மட்டும் கவர் பண்ணிட்டு போங்கிறேன். அதுக்கு ஒரு இந்த ஒரு சென்டர் மீடியம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுவீங்களா, அதை ஏற்பாடு பண்ணி பேரிகேட்ஸ் பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ள அவங்களை அடைச்சிடணுங்கிறேன். அவங்க கொடுமைப்படுத்துறேன். இப்ப எனக்குலாம் அப்படிதான். எனக்கு சில நேரம் இப்ப சமீபத்தில் 2-3 வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஒரு ஈவெண்ட்ல, இந்த அரசியல் ஈவெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்து அடக்கி வச்சாங்க, அப்புறம் ஒரு இதுல கவரேஜ் கொடுக்காம சைட்ல வச்சு ஒடுக்கி வச்சாங்க. அதெல்லாம் நான் பார்க்க ரொம்ப குஷி ஆயிட்டேன். இவங்களால இப்படித்தான் பண்ணணும். இப்படி அதாவது விஜயகாந்த் எப்படி ட்ரீட் பண்றாரோ அவங்க ட்ரீட் பண்ணாரு, ஒரு பேர்ல தூ அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணாரு. அப்புறம் இப்ப தியாகராஜன் குமார் வச்சு நீங்களா உங்களாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டாரு. நிறைய பேர் எனக்கு இந்த அவங்கள பார்த்தாலே எனக்கு இப்ப நான் அந்த ஐடி கார்டு வச்சிருக்கேன், நானும் மீடியால ரெஜிஸ்டர் ஆகி வச்சிருக்கேன், நானும் அந்த உறுப்பினர் இருக்கேன், அதை வச்சு நிறைய சலுகைகள் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா சொல்லல, ஓகேவா. பர்சனல் நானும் அப்படி பார்த்தா நானும் மீடியா சும்மா ப்ரூஃப் மீடியா தான். இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் வந்து இதை பார்த்தாலே எரியுது, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற எரியுது. வேற என்ன பண்றது? என்ன அமைதியா இருக்கு? யாரும் பேசலையா? இல்ல, அமைதியா தான் இருக்கு. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே பாருங்க, முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போம். சரி, ஓகே, பை பை. தேங்க்ஸ் ஆல். பாய்.